ஆவதும் பெண்ணாலே அழிவதும். வார்த்தை எதனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதனா இருக்குமா? ஒருவேளை எழுத்துப்படி எதனா இருக்கலாமா? பின்னாலேன்னு போட்டிருக்கலாமா? ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலேன்னு இருக்கலாமா? மாற்றி போட்டு பாருங்க, சரியாகதான்ட்டு. பின்னாடி ஒரு செயல் செய்யறதுக்காக தான் ஆனோம். ஆவதும் அழியத்தும் பின்னாடி இன்னொருத்தர் வரணும், இன்னொருத்தர் வாழணும், அதுக்காக தான் அழிஞ்சோம். அப்படி சொல்லிக்கலாமா அதை? இப்போ என்னான்னு கேட்டால் ஆவது பெண்ணாலே இருக்குது, உற்பத்தி ஆகுது. பெண்ணாலேயா பெண்ணுக்கு பின்னாலே தானே இருக்குதா? ஆணுக்குறாங்க தானே. அப்போ பெண்ணாலே ஆனோம் நம்ம, ஒன்றால் ஆனது இல்லை நம்ம. அப்போ புரிஞ்சிச்சானா அது தப்பு கிடையாது, தப்பு. அது பின்னால் தான், பெண்ணால்லாம் கிடையாது. பெண்ணால் எப்படி ஆக முடியும்? அது பின்னால் ஆகுது எங்கேயோ வேறு மதத்தில் வேறு யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி ஆகிட்டுக்கிறாங்க. ஆனால் என்ன கிடையாது, அப்படியே சாத்தியமே இல்லை. ஆவது பின்னாடி ஒரு செயலுக்காக. இப்போ நீங்கள் எதுக்கு பண்ணுக்கிறீங்க, பேசிக்கிறீங்க? இப்போ ஏன் நம்ம சாப்பிட்றோம்? இப்போ ஏன் ஒன்று செய்கிறோம்? பின்னாடி ஒன்று ஆறுறதுக்கு. அப்போ ஆகுறது பின்னால், அழியிறது அதுவும் பின்னால் தான். கடைசி என்ன தான் ஆகிட்டு போகிறான்? அழிஞ்சிட்டு தான் போகிறோம். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது, திருத்தி படிங்க. இனிமேப்பட்டு சொல்லும்போது எப்படி சொல்லுங்க? சொம்மனா இந்த பெண்களே திருத்தி படிங்க முதல்ல. என்ன சொல்கிறீங்க? வேறு எதனா மாற்றுக்கிறதுக்குதா? புதுசாக ஒரு விளக்கம் சொல்லுவான் பாரு அப்படின்ற மாதிரி.